அனைவருக்கும் வணக்கம். 5ஆம் வகுப்புக்குரிய எண்ணும் எழுத்தும் பாடப்பிரிவில் உள்ள 3ஆம் பருவத்திற்கான சமூக அறிவியல் பயிற்சி புத்தகத்தில் உள்ள தொகுத்தறிவு மதிப்பீடு தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. வேலூர் கோட்டையின் சிறப்பு இராணுவ கட்டடக்கலை. கனரக பீரங்கிகளை தாங்கும் வகையில் இரட்டை சுவர்களால் பலப்படுத்தப்பட்டிருக்கும் கோட்டை உள்ள மாவட்டம் திண்டுக்கல். நவீன கருவிகள் மற்றும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி செய்யப்படும் வேளாண்மை வணிக வேளாண்மை. கந்தன் எனும் விவசாயி தனது தோட்டத்தில் நெல், சோளம், கரும்பு மற்றும் மிளகாய் போன்றவற்றை சுழற்சி முறையில் பயிரிடுகிறார். அவரின் தோட்டத்தில் பயிரிடப்படும் பணப்பயிர் எது? மிளகாய். இந்திய கல்வி முறையின் 4 முக்கிய நிலைகளில் நீங்கள் தற்போது படிக்கும் நிலை தொடக்க நிலை. ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் கிளர்ச்சி நடைபெற்ற கோட்டை வேலூர் கோட்டை. கேரள கட்டடக்கலையில் தமிழ்நாட்டில் அமைந்துள்ள அரண்மனை இது? பத்மநாபபுரம் அரண்மனை. அடுத்தது, இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதி செய்வது அனைவருக்கும் கல்வி இயக்கம். இலவச மற்றும் கட்டாய கல்வி 6 முதல் 14 வயதினருக்குரியது. கீழ்காண்பவற்றில் பணப்பயிர் அல்லாதது எது? கேழ்வரகு. கோடிடங்களை நிரப்புக. 3 மலைக்குன்றுகளை இணைத்து விழுப்புரம் மாவட்டத்தில் கட்டப்பட்ட கோட்டை செஞ்சிக்கோட்டை. மதுரையில் மாபெரும் தூண்களோடு அமைந்துள்ள அரண்மனை கட்டியவர் திருமலை நாயக்கர். நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் விவசாயி. சோளம், கம்பு போன்றவை உணவு பெயர்களுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். கல்வி உரிமை சட்டம் 2001ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது. அடுத்தது, சரியா தவறா? பத்மநாபபுரம் அரண்மனை இராணுவ கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். தவறு. சிறிய அளவிலான நிலங்களில் வணிக வேளாண்மை செய்யப்படுகிறது. தவறு. எண்ணெய் வித்துக்கள், மிளகாய், ரப்பர், எள் இவை அனைத்தும் தமிழகத்தின் முன்னணி பணப்பயிர் ஆகும். சரி. கலப்பு வேளாண்மை முறையில் விலங்குகளும் வளர்க்கப்படும். சரி. குழந்தை தொழிலாளர்களின் வருமானம் நாட்டு வருமானத்தை உயர்த்துவதற்கு அவசியம். தவறு. அடுத்தது, பொறுத்துக. தஞ்சாவூர் மராத்திய அரண்மனை சரஸ்வதி மகால். ரப்பர் பணப்பயிர். இலவச மதிய உணவு கு. காமராசர். இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் வேலூர் கோட்டையை பராமரித்தல். சோளம் உணவு பயிர். வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. முற்றமும் நடன மண்டபமும். மிளகாய். டேனிஷ் கோட்டை வேலூர். குருகுல கல்வி கரும்பு. அடுத்தது, வினாக்களுக்கு விடையளி. வேலூர் கோட்டையின் அகழி எவ்வாறு அமைந்துள்ளது? இது ஆழமான மற்றும் அகலமான அகழியால் சூழப்பட்டுள்ளது. இந்த அகழி ஆயிரக்கணக்கான முதலைகளை கொண்டிருந்ததால் படையெடுப்பவர்கள் இதனை கடக்க அஞ்சினர். திண்டுக்கல் கோட்டை யாரால் எதற்காக கட்டப்பட்டது? மைசூர் அரசின் படையெடுப்பில் இருந்து தங்கள் நாட்டை காக்கும் பொருட்டு மதுரை நாயக்கர்களால் திண்டுக்கல் கோட்டை கட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் விளைவிக்கப்படும் முக்கிய உணவுப் பெயர்களை பட்டியலிடுக. அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு. அடுத்தது, வேளாண்மையின் வகைகளை எழுதுக. தன்னிறைவு வேளாண்மை, வணிக வேளாண்மை, தோட்ட வேளாண்மை, கலப்பு வேளாண்மை. அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் நோக்கங்களுள் எவையேனும் 2 எழுதுக. தொடக்க பள்ளிகளில் சேர்க்கையை அதிகரித்தல், கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். அடுத்தது, வினாக்களுக்கு விடையளிக்க. செஞ்சிக்கோட்டைக்கும் தரங்கம்பாடி கோட்டைக்கும் உள்ள வேறுபாடு. விழுப்புரம் தரங்கம்பாடி. 3 மலைக்குன்றுகள், வங்காள விரிகுடாக்கரை, திருமண மண்டபம், குவிமாடங்கள், ஆனைக்குளம் கண்காணிப்பு கோபுரம், மையத்தூண் முழு எடையும் தாங்குகிறது. அடுத்தது, அட்டவணையை பூர்த்தி செய்க. வரிசை எண், உணவு பயிர், பணப்பயிர். அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, பருப்பு இதெல்லாமே உணவு பயிர். பணப்பயிர் பார்த்தீங்கன்னா பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துக்கள், காபி, தேயிலை, ரப்பர். அடுத்தது, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டத்தின் குறிக்கோள்கள் யாவை? தரமான கல்வியை வழங்குதல் மற்றும் மாணவர்களின் கற்றல் அடைவுகளை மேம்படுத்துதல். கல்வி உரிமை சட்டத்தை செயல்படுத்த அனைத்து மாநில அரசுகளையும் ஆதரித்தல். பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல். மின்னணு கல்வியில் கவனம் செலுத்துதல். அடுத்தது, கல்வி திட்டங்களை உரிய இடங்களில் பூர்த்தி செய்க. SSA 2001ஆம் ஆண்டு 1 முதல் 8 வரை கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல். SS 2018ஆம் ஆண்டு மழலையர் கல்வி முதல் 12 வரை பெண் கல்வியில் கவனம் செலுத்துதல்.